துடக்கம் மாங்கல்யம் தந்து நானேனா. ஒன்றும் இல்லையா, பாலை குடிச்சிருங்க, நான் கீழே போட்டுமா? போய் போய் ஒன்றும் இல்லை, சும்மாதான். கீழே போய் சும்மா தானே இருக்க போற, வா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வந்துட்டு அதுக்கப்புறம் போலாம். இங்கயா? ஏன் இந்த இடத்துக்கு என்ன? உனக்கு இந்த இடத்தோட அருமை தெரியல. நீ வா, உனக்கு நான் சொல்றேன். இந்த பிரபஞ்சம்ன்றது எவ்வளவு பெருசு தெரியுமா? அதுல பூமின்றது ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டு. இப்போ இதுதான் பூமி. இந்த பிரபஞ்சத்துல பூமின்றது ஒரு சின்ன பார்ட்டு தான். அதோ அங்க பாரு, என்ன தெரியுது உனக்கு? சின்ன சின்ன நட்சத்திரம் தெரியுதா? சின்ன சின்ன நட்சத்திரம் தெரியுதா? நம்ம பூமி மாதிரி 9 கோள்கள் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையில சுத்தி வருது. சென்டர்ல தான் சூரியன் இருக்கு. அது மட்டும் இல்ல, அது எல்லாமே சேர்ந்து ஒரு மில்கி வேவா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மில்கி வே மாதிரி இன்னும் பல மில்கி வேவ்ஸ் இருக்கும். அடுத்தது அது எல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்சி. நம்ம கேலக்சி மாதிரி இன்னும் பல கேலக்சிஸ் இருக்கும். ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி பூமின்றது ரொம்ப பெருசுலாம் கிடையாது. என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்டா? ஒன்றும் இல்லை. என்ன தூக்கம் வருதா? அது அது வந்து ஆமாம், நீங்கள் ரொம்ப நேரமாக கிளாஸ் எடுத்தீங்களா, தூக்கமாக வருது. என்னது கிளாஸ் எடுத்தனா? ஆமாம். இப்போ நான் என்ன சொன்னேன் உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியல, அதனால தான் நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னு சொன்னேன். சரிங்க மேடம், வாங்க போய் தூங்கலாம். இவ்வளோ பெரிய விஷயத்த உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், தூக்கம் வருது அவனுக்கு? அது சரி சரி வாங்க தூங்க போலாம். நான் வேற கிளாஸ் எடுத்து மேடம் பாதி தூக்கத்துல இருக்காங்க. போய் படுத்தினா நல்லா தூங்கலாம். ஏண்டி எல்லாத்தையும் ஒரே வேலையா பார்க்க மாட்டியா? தினம் இதே வேலையா நிப்பியோ? இல்லம்மா, எனக்கு அந்த நினைப்பே இல்லம்மா. அது ரிவிஷன் பண்ற கொஸ்டின் பேப்பர்மா, அது மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். கூறு கெட்டவ, நேத்து தானே போயிட்டு வந்த, அப்பயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர்றது. நேத்தியே முத்துவேல் கிட்ட கேட்டதுக்கு மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருந்தான். அவனுக்கும் சரி எனக்கும் சரி உன்னை படிக்க வைக்கணுமான்னு இருக்கு. ஏதோ அந்த மனுஷன் அவரை ஆசை காண்டி பாக்குறேன்.
பெரியவளோட வாழ்க்கையை தான் விட்டுட்டோம். உன்னையாவது நல்ல முறையில கரை சேர்க்கணும்னு தான் நீ சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். மா ப்ளீஸ்மா, எனக்கு அந்த கொஷின் பேப்பர் வேணுமா. இப்ப வந்து சொல்லு எல்லாத்தையும். இப்போ மறுபடியும் நான் அவன்கிட்ட போய் அவன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போவான். இல்லைன்னா நான் ஒத்தையிலேயாவது போயிட்டு வரேம்மா. எது ஒத்தையில போறியா? எதுல போவ? பஸ்லயே போயிட்டு வந்துடுறேம்மா. 10 மணி பஸ்ஸுக்கு போனா 12 மணி பஸ்ஸுக்கு வீட்டுக்கு வந்துடுறேம்மா. ஒத்தையிலலாம் உன்னை அனுப்ப முடியாது. என்னாலையும் உன் கூட வர முடியாது. வேலைக்கு வேற போகணும். இரு, நான் போய் முத்துவேல்கிட்டே கேக்குறேன் என்னத்த பண்ண. இந்தாரிடி, இதுக்கு பரவாயில்ல அங்க போன இங்க போனோம்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. எதுவும் அதால எல்லாத்தையும் யோசிச்சு இன்னைக்கே போய் எடுத்துட்டு வந்துரு. இதுக்கு பிறகு பரீட்சைக்கு மட்டும்தான் போகணும். அதுக்கு யாரை பிடிக்கன்னு வேற தெரியல. அதுக்கு என் ஃப்ரெண்ட் இருக்காமா, நான் அவளோட போய்க்கேன். எப்படியும் பரீட்சைக்கு அக்கா நம்மளை கூட்டிட்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்துருவா. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாம இருக்கணும்னா என் ஃப்ரெண்டோட போறேன்னு சொன்னாதான் அம்மாவும் வரமாட்டா. அக்காவையும் யாரும் பார்க்க மாட்டாங்க. நானும் நல்லபடியா போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுவேன். ஃப்ரெண்டா? யாரிடி? அதாம்மா மோனிகா. 2 பேருக்கும் ஒரே சென்டர் தான் போட்டிருக்காங்க. நான் அவளோடய போய்க்கிறேன். சரி சரி, அப்ப இன்னைக்கு ஒரு நாள் தான். ஏதாவது சொல்லி அவனுக்கு வர சொல்றேன். பார்த்து சூதானமா போயிட்டு வா. சரிம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது கூட்டிட்டு போக சொல்லுமா. முக்கியமான பிரிண்ட் அவுட்டுமா, ரிவிஷன் பண்றதுக்கு அதுதான் மெயினே. ஆமா, படிப்புல அக்கறை இருக்கிறவ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நிக்கிறா. சாரிம்மா. சரி சரி, நான் போய் அவன்கிட்ட சொல்றேன். உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு ரெடியா இரு. நாளைக்கு வந்து அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏதாச்சும் பேனா வேணும் அது வேணும் இது வேணும் எழுது வந்தாலும் வாங்கிட்டு வந்துரு. காசு வச்சுட்டு போறேன். சரிம்மா. ம். ஷோ, எப்படி நான் மறந்தனே தெரியல. நடுவுல அன்னைக்கு போறப்ப நடந்த பிரச்சனையில எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த பதட்டத்திலே வெறும் ஹால் டிக்கெட்டை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ச்சே, நேத்து மட்டும் கதிரையா வரலன்னா என் நிலைமை. ஐயோ, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் அவங்க சொல்லாம இருக்கிறதா நல்லது. அவர் சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வெளியே இந்த விஷயத்த சொன்னா பரவ நான் படிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவங்க சொல்ல மாட்டாவ. நம்ம போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடியா இருப்போம். போய் நெட் சென்டருக்கு போய் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் போட்டு வந்துடலாம். அத்தா வாங்க. எங்க? சாப்பிடதா? ஆமா, உங்க வீட்டுல சமைக்கிறது சாப்பிட்றத தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டீங்களா? எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பிட வச்சே சாகடிக்கிறீங்க. எங்க வீட்டுல அப்படிதான், நல்லா சாப்பிடுவோம். சரி வாங்க சாப்பிடலாம். ஹே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு நான் என்ன கலர்ல ட்ரெஸ் போடுறனோ அந்த கலர்லயே நீயும் ட்ரெஸ் போடுற? அதுவா, மேட்சிங் மேட்சிங் கப்பிள் கோல்ஸ். என்னது கப்புள் கோல்ஸா? ஆமா, அதெல்லாம் வயசான உங்களுக்கு எப்படி புரியும்? யாரு நான் வயசானவனா? பின்ன ஒரு கப்பிள்ஸ் மேட்சிங்கா ட்ரெஸ் போடுறதுல என்ன தப்பு? அதை எதுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லாதான் இருக்கு. சுத்தம். சரியட்டா, சாப்பிட வாங்க. ஹே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே கொஞ்ச நேரம் தான் ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள லஞ்சா? அதெல்லாம் டைம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சரி வா. மாப்பிள்ள சாப்பிடுங்க. ஆ, தியா, மாப்பிளைக்கு என்ன எடுத்து போடுமா. சரிம்மா, கூச்சப்படாம சாப்பிடுங்க, நம்ம வீடு தான். நான் போய் ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். இதுக்கப்புறம் ஜூஸா? அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. இது என்ன வயிறா இல்ல வேற ஏதாவதுவா? இங்க இருக்கிற ஐட்டம் சாப்பிடுறதுக்கே நமக்கு வயிறு இடம் இல்ல, இதுல ஐஸ்கிரீமா? தம்பி கூச்சப்படாம சாப்பிடுங்க, இந்த வாரேன். கேட்டியா, மாப்பிளைக்கு வேணும்ன்றதை எடுத்து வச்சு பரிமாறு. சரிம்மா. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இல்ல தினம் இப்படிதான் சாப்பிடுவீங்களா இல்ல நான் வந்ததுனால ஏதோ ஸ்பெஷலா? நீங்க வந்தது ஸ்பெஷல் தான், அதனால டெய்லி நான்வெஜ் எடுக்கிறாங்க. இந்த நாள்ல எல்லாம் வெஜிடேரியன் தான். அதுவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 3 நாள் எங்க வீட்டுல நான்வெஜ்ஜே இருக்காது தெரியுமா? அப்போ அந்த 3 நாள் மட்டும் நீ வெஜிடேரியன் சாப்பிடுவ? கடைக்கு போய் சாப்பிட்டு வந்துருவேன். அது சரி, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்ல. வந்து 2 நாள் ஆயிடுச்சு. ஏங்க,
இன்னொரு 2 நாள் மட்டும் இங்க இருந்துட்டு போலாங்க. ஐயோ இன்னும் 2 நாளா? ஏய், ஏற்கனவே ஆஃபீஸ் ஒர்க்லாம் அப்படியே கிடக்கு, அதெல்லாம் பார்க்கணும். வேணும்னா நீ இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன். நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி இருக்கிறது? சரி, அம்மா கிட்ட சொல்லிட்டு நானும் வரேன். 2 பேரும் ஈவினிங்கா கிளம்பலாம். சரி. அந்த சாந்தி பேஷண்ட்டுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிட்டீங்களா? உங்ககிட்ட சொல்லி தானே விட்டேன். சார், எல்லாம் டைப் பண்ணி ரெடியா இருக்கு சார். கடைசி நேரத்தில் பிரிண்ட் அவுட் வேலை செய்யல. இதெல்லாம் ஒரு ரீசனா? பிரிண்ட் அவுட் வேலை செய்யறதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? பிரிண்ட் அவுட் வேலை செய்யலனா நெட் சென்டருக்கு போயாவது பிரிண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா இல்லையா? ஆன் டைமுக்கு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணும். சின்ன சம்மரி ரெடி ஆகல. என்னதான் வேலை பார்க்குறீங்க நீங்க? இல்லை, இது என்கிட்ட வந்தாது இன்ஃபார்ம் பண்ணீங்களா? சார், ரெடி பண்ண ஆள் வந்திருக்காங்க. ரெடி பண்ண உடனே எடுத்து கொடுத்துடலாம் தான் சார் இருந்தேன். எப்போ 5 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறவங்கள நைட்டு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறதா? என்ன ஒர்க் பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சார், சாரி சார். சாரி சாரி எதுக்கு? சாரி சொன்னா வேலை முடிஞ்சிருமா? எங்க அந்த டாக்குமெண்ட் என் மொபைலுக்கு அனுப்பிவிடுங்க. இங்க டாக்டர் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்கு நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? சார், சாரி சார். நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். வேணா எனக்கு அனுப்பிவிடுங்க. அப்புறம் நெட் சென்டர் கூட்டமா இருந்தது அது இதுன்னு ஏதாவது கதை சொல்லிட்டு லேட்டா வர வேண்டியது. சார், இல்ல சார். போங்கம்மா, போய் முதல்ல எனக்கு அந்த ஃபைல் அனுப்பிவிடுங்க. நானே போய் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். சாரி சார். சீக்கிரம் போ. ஒரு வேலைக்கு ஆவறது இல்ல. எதுக்கு தான் வராங்கன்னு தெரியல. காலையில வர வேண்டியது இந்த ரிசப்ஷனை விட்டு எட்ட நகர்றது கிடையாது. ஈவினிங் டைம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு ரெடி ஆயிட வேண்டியது. வேலை பார்த்த பாடு இல்ல. எல்லாம் ஏன் நேரம். ஏம்மா, இவ்வளோ நாள் தான் கிச்சன்லயே கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இதுக்கப்புறமா நீ எதுக்கு கிச்சன் வரணும் சொல்லு? ஏண்டி, நீ சமைச்சு கொடுப்பியா இனிமேட்டுக்கு? நானா? பொற எதுக்கு மருமகள்கன்னு வந்து இருக்காளுங்க, அவளுங்களை செஞ்சு தர சொல்லு. நீயே அடுப்படியில் கலந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. காலம் பூரா இங்கேயே கடந்துடலாம் முடிவு பண்ணிட்டியா என்ன? அடப்போடி, இதை விட்டா எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு. அம்மா, உட்காந்து ரெஸ்ட் எடுமா. நீ எதுக்கு கஷ்டப்படுற? அடப்போடி. அம்மா. சொல்லுமா மீனா. இட்லி மாவுல அரைச்சி வச்சுட்டமா. சரிம்மா. மாவு அரைச்சி வச்சிட்டியா? ஆப்ப மாவு தனியா அரைக்கணுமே, அதை அரைச்சியா? ஆப்ப மாவா? அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை. அதெல்லாம் கூடமா சொல்லுவாங்க. ஏன் உனக்கு தெரியாதா இட்லி மாவு அரைக்கும் போதே ஆப்பத்துக்கும் மாவு சேர்த்து ஊற வச்சு அரைக்கணும்னு? இல்லம்மா, எங்க வீட்டுல எப்பவும் இட்லிக்கு மாவு அரைச்சா ஆப்பத்துக்கு அரைக்க மாட்டாங்க. உன் வீட்டுக்கு அதை இப்ப யார் கேட்டா? உன் வீட்டுல முதல்ல 3 வேளைக்கு ஒழுங்கா சாப்பாடு இருக்குமா? என்னமோ உன் வீட்டுல பண்றதுதான் இங்க வந்து பண்ணுவேன்ற மாதிரி பேசுற. ஏமா, இதெல்லாம் அவளுக்கு சொல்லி தர மாட்டியா? சரி, நான் அவகிட்ட இட்லி மாவு தான் அரைக்க சொன்னேன், அதுதான் அரைச்சிருக்கா. இங்க பாரு மீனா, எங்க வீட்டுல எப்ப இட்லி மாவு அரைச்சாலும் ஆப்பத்துக்கும் மாவு சேர்த்து தான் அரைப்போம். ஒவ்வொரு டைமும் அப்புறம் ஆப்பத்துக்கு தனியா ஊற வச்சிட்டு இருப்பியா? ஆப்ப மாவு சேர்த்தே அரைச்சிரு. இனிமே கரெக்டா அரைச்சிடுறமா. என்ன கதிர், கிச்சன் பக்கம் வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, தண்ணி குடிக்க வந்தேன். ஏன் ஃப்ரிட்ஜில் தண்ணி இல்லையோ? ஏண்டி, தண்ணி குடிக்க வரான்ற அதுக்கு கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பியா? எங்கனையாவது வந்து குடிச்சிட்டு போறான். அவன் வீட்டுல அவனுக்கு நடக்க உரிமை இல்லையோ? நீ ஏதோ பண்ணிட்டு போறான், எனக்கு என்ன வந்துச்சு? ஏன் அங்க இருக்கியா தண்ணி? சரிம்மா. மீனா. ஐயா. கழுத்து. என்னையா? கழுத்து. புரியல. கழுத்துல மாவு. உன் கழுத்துல மாவு இருக்கான், அதை தொடக்க சொல்றாரு. அங்க இருக்கா தண்ணி? என் பிள்ளை வெக்கலாம் பண்றான். மீனா, அத்தை, அதான் கழுத்துல மாவு இருக்கே, தொடச்சிக்கோ. சரி தே. இவைய வேற. இவங்களாம் என்ன நினைச்சாங்களோ தெரியல. எனக்கு ஒரு சோலி இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். அவனுக்கு என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு இங்கேயே நில்லு, எங்கேயும் போயிடாத. என்ன புரிஞ்சுதா?
சரி மாமா. ஆ வாங்க டாக்டர், என்ன நீங்களே வந்திருக்கீங்க? ஏதாவது நான் கால் பண்ணி ஃபைலை அனுப்பி விட்டுருந்தாலே நாங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருப்போமே. இல்லை இல்லை, எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுங்க. ஒரு நிமிஷம், ஃபைலை இந்த மெயிலுக்கு அனுப்பி விட்டுருங்க சார். ம், வந்துடுச்சா பாருங்க. வந்துடுச்சு டாக்டர், வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸில் எடுத்து கொடுத்துட்றேன். அண்ணே சொல்லுங்கம்மா. அண்ணா பிரிண்ட் அவுட் எடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, சாருக்கு எடுத்து கொடுத்துட்டு உனக்கு எடுக்கிறேன். சரிண்ணே. டாக்டர் அர்ஜுன், ஜெனரல் சர்ஜரி. சார் பிரிண்ட் போட்டாச்சு, இப்போ வந்துடும். ம், அவைய ட்ரெஸ்ல டாக்டர்னு போட்ட ஒரு பேர் போட்டிருக்குல்ல. நாளைக்கு நானும் படிச்சு முடிச்சுட்டு இதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வேலைக்கு போவேன். அப்போ என்னோட யூனிஃபார்ம்ல டாக்டர் யாழினி நல்லா இருக்குல்ல?